கும்பகோணத்தில் அமைந்துள்ள பழமையான வைணவ ஸ்தலங்களில் ஒன்றானதும் மகாமக திருவிழா தொடர்புடைய 5 வைணவ தலங்களில் ஒன்றானதுமான திருமழிசை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பெற்றதும் பிரம்மதேவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபட்ட தலம் சக்கரபாணி சுவாமி திருக்கோவிலாகும். இத்தலத்து பெருமாளை சூரியன், பிரம்மன், மார்க்கண்டேயர், அகிர்பதன்ய மகரிஷி, அக்னி பகவான் ஆகியோர் வழிபட்டதால் உலகில் வேறெங்கும் காண முடியாத வகையில் இத்தலத்து பெருமாளுக்கு துளசி மட்டுமன்றி செவ்வரளி, செம்பருத்தி, வில்வம், வன்னி இலை, குங்குமம் ஆகியவற்றை கொண்டு அர்ச்சனை செய்யப்படுகிறது. ஜலந்தராசுரன் என்னும் அசுரனை அழிக்கும் பொருட்டு விஷ்ணுவால் அனுப்பப்பட்ட ஸ்ரீ சக்கரம் அவனை அழித்த பின்னர் கும்பகோணம் காவிரியின் தென்கரையில் பூமியை பிளந்து மேலே எழுந்தது. இதனை கண்ட பிரம்மா அந்த ஸ்ரீ சக்கரத்தை அங்கேயே பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். ஸ்ரீ சக்கரத்தின் ஒளி சூரியனின் ஒளியை விட பன்மடங்கு அதிகமாக இருந்தது கண்டு கர்வம் கொண்ட சூரியன் ஸ்ரீ சக்கரத்தை காட்டிலும் தன் ஒளியை கூட்ட சூரியனின் கர்வத்தை அடக்க ஸ்ரீ சக்கரம் பேரொளியை விடுத்து சூரியனின் ஒளியை அதனுள் அடக்கியதால் சூரியன் தன்னொளி இழந்தான். ஒளியிழந்த சூரியன் தன் ஒளியை மீட்கவும் தனது பெயரால் இத்தலம் பாஸ்கர கஷேத்திரம் என அழைக்க பெறவும் வேண்டுமென வேண்ட அதுவே ஸ்ரீ சக்கரத்திலிருந்து தோன்றிய சக்கரபாணி சுவாமி அவ்வாறே அருளச் செய்தார். அது முதற்கொண்டு இச்சேத்திரமே பாஸ்கர கஷேத்திரம் என்றும் இத்தலம் சக்கரபாணி சுவாமி திருக்கோவில் என்றும் அழைக்க பெறுகிறது. இத்தகைய பெருமை மிகு வைணவ தலத்தில் பங்குனி திருவோணத்தை முன்னிட்டு சக்கரபாணி சுவாமிக்கும் விஜயவள்ளி தாயாருக்கும் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சீர்வரிசை கொண்டு வருதலும் கொடிமரம் அருகே மாலை மாற்றும் வைபவமும் நலங்கு வைத்தல் நிகழ்வும் நடைபெற்று அக்னி வளர்த்து பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஜபிக்க நாதஸ்வர மேளதாள இன்னிசை முழங்க பங்குனி திருவோண திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடந்தேறியது. இதில் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நமஸ்சந்திர சகோதரியை நமஸ்தே அமிர்தயோனியே சமுத்திரதனயே மாதா லக்ஷ்மீம் த்வாம் பிரார்த்தயாம்யஹம் மாங்கல்ய சூத்ரம் அருகே பூதிபுரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த பட்டாளம்மன் கருப்பசாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் வருடந்தோறும் பங்குனி திருவிழா மிக விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம். இதே போல இந்த வருடம் பங்குனி திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. முதல் நாள் திருவிழாவில் வான வேடிக்கையுடன் சுவாமி அழைத்து வரும் நிகழ்ச்சியும், இரண்டாவது நாளில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தல், முளைப்பாரி ஊர்வலமும், பட்டாளம்மன் கருப்பசாமிக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. இந்த முளைப்பாரி ஊர்வலத்தில் திருக்கோவில் வளாகத்திலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பல நாட்கள் விரதமிருந்து வைக்கப்பட்ட முளைப்பாரியினை அம்மன் பாடல்களுடன் பெருமாள் கோவில், பசார் தெரு மற்றும் பல்வேறு தெருக்களின் வழியாக ஊர்வலமாக சென்று வீரபாண்டி அருகே உள்ள முல்லை பெரியாறு ஆற்றில் முளைப்பாரிகளை விவசாயம் செழிப்பதற்காக கரைத்தனர். இந்த நிகழ்வில் ஆரூர் கிராம விவசாயிகள், தேனி கோடாங்கிப்பட்டி மற்றும் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்றனர். விழா ஏற்பாடுகளை பட்டாளம்மன் கருப்பசாமி திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்.